Hi everyone, welcome back to Shai's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரோட ஃபேவரட்டான ஸ்நாக் வந்து நேந்திரங்கா சிப்ஸ். இதுதான் பார்க்க போறோம். கிறிஸ்பியா டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் இந்த ஒரு நேந்திரங்கா எடுத்திருக்கேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா நான் 10 ரூபான்னு வாங்கினேன். எல்லா கடையிலயுமே காய் கடையில இப்போ ஈஸியாவே கிடைக்குது. இப்போ நம்ம தோல் சீச்சிட்டு இதை எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு சின்ன பவுல்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள் எடுத்துக்கலாம். அதில் 1/4 டம்ளருக்கு குறைவா தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு தோல் சீச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் இந்த ஒரு வாழைக்காய் போட்டாலே நிறைய சிப்ஸ் கிடைக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம டேரெக்டாக எண்ணெயில் அப்படியே ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் சேர்த்திங்கன்னா அப்படியே அந்த டேஸ்ட் இருக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ டேரெக்டாகவே ஸ்லைஸ் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி டேரெக்டாக எண்ணெயில் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லைஸ் பண்ண உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உப்புத்தூள்லாம் சேர்த்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண உடனே நீங்கள் தண்ணி கரைச்சி சேர்க்கும் போது அப்படியே அந்த வாழைக்கால நல்லா ஒட்டிக்கும். கலரும் சரி, அந்த உப்பும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பை வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிடாதீங்க. சத்தமெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் பாருங்கள் எடுத்தாச்சு. ஃபுல்லாக சத்தம்லாம் அடங்கிடுச்சு. நல்ல மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கடையில் வந்து ஒரு சின்ன பேக்கெட் நம்ம வாங்கினாலே 60 ரூபாய் 70 ரூபாய் சொல்லுவாங்க. ஆனால் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறேன்னு வேணால் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா 1 வீக் வரைக்கும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ அடுத்த பேட்ச் நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்த பேட்சும் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிடலாம். ஆனால் சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நேந்திரங்காய் சிப்ஸ்னால் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்குமே அவங்களுக்கு ஃபேவரட் ஸ்நாக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது நமக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டே தனி தான். பாருங்கள், ஒரு வாழைக்காய் தான் போட்டேன். எந்தளவுக்கு குவான்டிட்டி வந்திருக்குன்னு. இதோட நான் ஃப்ரை பண்ணும்போது கூட கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் வாங்கினா இது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்தளவுக்கு நம்ம வாங்கினாலே பாருங்கள் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஈஸியாக உடையுது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஹிஸ் ரெசிபிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.